வெல்கம் பேக் கைஸ். ஸோ இன்னைக்கு நம்ம கிட்ட ரெண்டு சூப்பரான லாவா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் வந்து இருக்கு. அநேகமாக நம்ம சேனல்ல இதான் ஃபர்ஸ்ட் டைம் நினைக்கிறேன் லாவா ஸ்மார்ட் ஃபோன்ஸ் பத்தி பார்க்கறது. ஸோ லாவா பார்த்தீங்கன்னா நல்ல காம்படிட்டிவான ப்ரைஸிங்க்கு நல்ல சூப்பர்பான ஸ்பெக்ஸோட நல்ல ஃபோன்ஸ் வந்து நிறையா லான்ச் பண்ணிருக்காங்க. ஸோ அப்படிப்பட்ட ரெண்டு சூப்பரான ஸ்மார்ட் ஃபோன்ஸ் தான் வந்து இந்த லாவா யுவா 4 அண்ட் லாவா பிளேஸ் 3 5G. ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம இந்த ரெண்டு ஸ்மார்ட் ஃபோன் பற்றி வந்து பார்க்கலாம். ஆக்சுவலி இந்த வீடியோவில் நம்ம வந்து லாவா பிளேஸ் 3 5G பற்றி பார்க்கலாம். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லாவா யுவா 4 பற்றி வந்து பார்க்கலாம். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் இந்த லாவா பிளேஸ் 3 5Gயோட அன்பாக்சிங் அண்ட் இனிஷியல் இம்ப்ரெஷன் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பாக்ஸ் சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு லாவா ஃப்ரீ ஹோம் சர்வீஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. முன்னாடி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இந்த ஸ்மார்ட் ஃபோனோட பிக்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம கிட்ட இருக்க எந்த கலர்னு வந்து தெரியல. அண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா ப்ரௌட்லி இந்தியன் வந்து கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா அதோட மற்ற கீ ஸ்பெக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க, ஏன்னா இது எல்லாமே நம்ம வந்து வீடியோவில் வந்து கவர் பண்ணிடுவோம். அப்புறம் இந்த ஸ்மார்ட் ஃபோனும் பார்த்தீங்கன்னா மேட் இன் இந்தியா தான். ஸோ சூப்பர். அண்ட் நமக்கு வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணோன்னே என்ன இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். ப்ரைஸிங்னு வரையில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் வந்து 11,000 ருபீஸ்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் அவைலபிளாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு ஓப்பன் பண்ணோன்னே பார்த்தீங்கன்னா ஒரு குட்டி பாக்ஸ் இருக்குது. இந்த குட்டி பாக்ஸில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கேஸ் அண்ட் பேப்பர் ஒர்க்ஸ் வந்து இருக்கும். ஸோ கேஸ் மட்டும் தான் இருக்குது, பேப்பர் ஒர்க்ஸ் அநேகமாக கீழே இருக்குன்னு நான் வந்து நினைக்கிறேன். ஸோ சூப்பர், பரவாயில்ல. நமக்கு பார்த்தீங்கன்னா 11,000 ருபீஸ் ஃபோன்லேயே நமக்கு வந்து பாக்ஸில் வந்து எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. சார்ஜர் அந்த மாதிரி எல்லாமே கொடுத்துருவாங்க. ஸோ இதான் வந்து பேப்பர் ஒர்க்ஸ், சார்ஜர், சிம் இஜெக்டர் டூல், கேபிள் எல்லாமே வந்து கொடுத்துட்றாங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்ஸ்லேயே நமக்கு வந்து சார்ஜர் கட் பண்ணிருக்காங்க. சார்ஜர்னு வரையில இது வந்து ஃபாஸ்ட் சார்ஜர்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம பார்த்துடலாம். இது பார்த்தீங்கன்னா 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் தான். 9 volts 2 amps. ஆமாம், 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் இது பார்த்தீங்கன்னா டைப் சி கேபிள். சரி, ஓகே. இப்போ நம்ம வந்து ஸ்மார்ட் ஃபோனோட கவரை வந்து பில் பண்ணிப்போம். ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர்னு நினைக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சரி, ஓகே கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ ஸ்டே டியூன்ட். இன்னைக்கு நமக்கு ஸ்பான்சர் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ். மிஸ்டர் தமிழா மொபைல்ஸ் கரூரில் இருக்க ஒன் ஆஃப் தி பெஸ்ட் மல்டி பிராண்ட் மொபைல் ஷோரூம். இங்கே என்ன ஸ்பெஷாலிட்டினா, உங்களுக்கு வந்து ஆன்லைனில் மட்டும் எக்ஸ்க்ளூசிவாக கிடைக்கிற மொபைல் ஃபோன்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து அவைலபிளாக வந்து இருக்கும். எனக்கு தெரிஞ்சு கரூரில் இவங்ககிட்ட மட்டும்தான் வந்து ஐக்யூவோட ஃபோன்ஸ், நத்திங்கோட ஃபோன்ஸ் அண்ட் இன்ஃபினிக்ஸ், மோட்டோ அந்த மாதிரி ஆன்லைனில் மட்டும் கிடைக்கிற மாடல்ஸ் பார்த்தீங்கன்னா இங்கே கிடைக்குது. ஸோ ஆன்லைன் ஆஸ் வெல் அஸ் ஆஃப்லைன் ரெண்டு ஃபோனுமே பார்த்தீங்கன்னா பெஸ்ட் ப்ரைஸ் அண்ட் பெஸ்ட் ஆஃபரில் வந்து பண்ணி தராங்க. இது போக உங்ககிட்ட வந்து நிறையா ஸ்மார்ட் கேஜெட்ஸுமே வந்து இருக்குது, எல்இடி ப்ரொஜெக்டர் மாதிரி. அண்ட் மொபைல் பேக் சைடில் ஒட்டுற ஸ்கின்னுமே பார்த்தீங்கன்னா இவங்க வந்து நிறையா டைப்ஸ் வந்து வச்சுருக்காங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் ஏதாச்சும் ஒரு கேஜெட்டோ இல்லை ஸ்மார்ட் ஃபோனோ வாங்கினீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக மிஸ்டர் தமிழா மொபைல்ஸை வந்து காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ எங்களோட அட்ரஸும் காண்டாக்ட் நம்பரும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள். ஸோ கைஸ், இந்த ஃபோனை வந்து செட்டப் பண்ணியாச்சு. இப்போ இதை வழக்கம் போல் அதோட டிசைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணிடுவோம். டிசைன் வரையில் இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ப்ரீமியமான ஒரு கிளாஸ் பில்டு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து கிளாஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ப்ரீமியமாக, ரொம்பவுமே வேறு லெவலில் வந்து இருக்குது. அண்ட் ஆல்சோ டிசைனுமே பார்க்குறதுக்கு ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. சீரியஸாக இது வந்து ஒரு 11,000 ரூபாய் ஃபோன்னு சொன்னால் யாருமே நம்ப மாட்டாங்க. 20,000 ருபீஸ்க்கு மேலே எந்த அளவுக்கு நல்ல ப்ரீமியமான லுக் அண்ட் பில்டு குவாலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கு நல்ல ப்ரீமியமான லுக் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பிளாஸ்டிக் ஃப்ரேம் தான் வந்து கொடுத்துருக்காங்க, மெட்டல் வந்து யூஸ் பண்ணல. அப்புறம் வெயிட்னு வரையில் பார்த்தீங்கன்னா அதில் வந்து 201 கிராம்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. திக்னஸ்ன்னு வரையில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இதில் வந்து 8.6 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பிளேஸ்மெண்ட்ஸ்ன்னு வரையில் நமக்கு வந்து கீழே வந்து ஹெட்ஃபோன் ஜாக் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து மைக்ரோஃபோன் இருக்குது, டைப் சி போர்ட் இருக்குது. அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. லெஃப்ட் சைடு நமக்கு வந்து சிம் ட்ரே வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்கேனர் ப்ளஸ் பவர் பட்டன் ரெண்டுமே எம்பர்டடாக வந்து கொடுத்துருக்காங்க. அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வால்யூம் கீ வந்து இருக்குது. அப்புறம் மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்னொரு மைக்ரோஃபோன், அப்புறம் பார்த்தீங்கன்னா இன்னொரு ஸ்பீக்கர் வந்து கொடுத்துருக்காங்க. ஆமாம், இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ சூப்பர். அண்ட் கலர்னு வரையில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோன் வந்து 2 டிஃப்ரெண்ட் கலர் ஆப்ஷன்ஸில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிறது பார்த்தீங்கன்னா கோல்டு கலர். ஸோ இந்த 2 கலரில் எந்த கலர் பிடிச்சிருக்குங்கிறது வந்து கமெண்ட்ஸ்னு சொல்லுங்கள். இந்த ஃபோனோட டிஸ்பிளே பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6.56 இன்ச்க்கான ஐபிஎஸ் எல்சிடி பேனல் தான் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸ்க்ரீன் ரெசல்யூஷன் வரையில் இதில் பார்த்தீங்கன்னா HD+ தான் வந்து இருக்குது. ஸோ ஃபுல் HD+ யூஸ் பண்ணியிருந்தால் இன்னுமே வந்து பெட்டராக வந்து இருந்திருக்கும். அப்புறம் ஸ்க்ரீன் ரெஃப்ரெஷ் ரேட்டுன்னு வரையில் இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 90 ஹெர்ட்ஸ்க்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ டிஃபால்ட்டாக பார்த்தீங்கன்னா ஆட்டோவில் வந்து இருக்குது. உங்களுக்கு ஃபோர்ஸ் 90 அப்படி இல்லைனா 60 ஹெர்ட்ஸ் வேணும்னாலுமே வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஸ்க்ரீனில் என்னென்ன கலர் ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பார்க்கலாம். ஸோ கலர் மோடில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 மோட் இருக்குது, நார்மல் அண்ட் விவிட். அண்ட் கலர் டெம்பரேச்சருமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இங்கே வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். அந்த ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ ஓவராலாக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் பார்த்தீங்கன்னா டிஸ்பிளே வைஸ் எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து பண்ண முடியாது. ஏன்னா நமக்கு வந்து ஃபுல் ஹெச்டி கொடுத்துருக்கலாம், அப்படி இல்லைன்னா அட்லீஸ்ட் இவங்க வந்து AMOLED HD+ வந்து கொடுத்துருக்கா. மற்றபடி பார்த்தீங்கன்னா எந்த கம்ப்ளைண்ட்டுமே வந்து இல்லை.
அடுத்து ப்ராசர் வரையில இந்த ஃபோனில் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 ப்ராசர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 6300 ரொம்பவே நல்ல ப்ராசர் வந்து சொல்லலாம். இதோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் Snapdragon 695 ஈக்குவலண்ட்டாக வந்து இருக்கும். அதனால பெர்ஃபார்மன்ஸ் வைஸ் இந்த ஃபோனில் நம்ம வந்து கவலைப்பட தேவை, நல்லா சூப்பராக வந்து இருக்கும். அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த சிப்செட்டுமே 5G சிப்செட்னால இந்த ஃபோனுமே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5Gக்கான சப்போர்ட் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பேட்டரின்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 5000 mAh பேட்டரி வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் 18 வாட் ஃபாஸ்ட் சார்ஜிங்கான சப்போர்ட் அண்ட் சார்ஜர் பாக்ஸ்லேயே வந்துடும் முன்னாடியே பார்த்த மாதிரி. என்ன இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டரான சார்ஜிங் வந்து கொடுத்துருக்கலாம், லைக் 30 வாட்ஸ் அது மாதிரி வந்து கொடுத்துருக்கலாம். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா பேட்டரி வைஸுமே நம்ம வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ண தேவை கிடையாது. ஏன்னா பேட்டரி லைஃபுமே நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதில் யூஸ் பண்ணியிருக்க ப்ராசர் 6 nm அண்ட் அஃப்கோர்ஸ் இதில் வந்து வெறும் HD+ டிஸ்பிளே இருக்கனால இதோட பேட்டரி லைஃப் நல்லா நிற்கும்னு நான் வந்து நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கேமராஸ்ன்னு வரையில இந்த ஃபோனோட பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 50 MP அண்ட் 2 MPக்கான செகண்டரி கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் ஃப்ரண்ட் கேமரான்னு வரையில இதில் பார்த்தீங்கன்னா 8 MPக்கான ஃப்ரண்ட் கேமரா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கேமரா வைஸ் இந்த ஃபோனில் ரொம்பவுமே யூனிக்கான விஷயம் என்னன்னா இதில் நமக்கு வந்து வைப் லைட்டுன்னு ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ விவோவில் எப்படி நமக்கு வந்து அந்த ஆரோ லைட்டிங் இருக்கிற மாதிரி இதுக்கு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வைப் லைட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வைப் லைட்டிங் யூஸ் பண்ணி நீங்கள் வந்து போர்ட்ரேட் ஷாட்ஸ்லாம் வந்துமே நல்லாவே வந்து எடுத்துக்கலாம். லோ லைட்டுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். சரி, ஓகே, இப்போ நம்ம இதோட கேமரா ஃபீச்சர்ஸ் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு வந்து பார்க்கலாம். ஸோ நம்ம லெஃப்ட் சைடு எடுத்தோடனே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட் மோட் இருக்குது, வீடியோ இருக்குது, ஃபோட்டோ இருக்குது, ஃபிலிம் மோட்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அப்புறம் போர்ட்ரேட் மோட் இருக்குது, பியூட்டி மோரில் பார்த்தீங்கன்னா மற்ற ஆப்ஷன்ஸ் வந்து இருக்கும். ஸோ மோரில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஆப்ஷன்ஸ் இருக்குது, நீங்கள் பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. அப்புறம் நான் இன்னொரு விஷயம் சொன்னேன், அதாவது அந்த ஆரோ லைட்டிங் மாதிரி ஒரு ஃபீச்சர் வந்து கொடுத்துருக்காங்கன்னு சொன்னேன்ல, ஸோ அதை நான் வந்து காமிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இப்படி இருக்குது. அண்ட் நம்ம எங்கேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு அந்த கலர் டெம்பரேச்சர் இன்டென்சிட்டி பார்த்தீங்கன்னா வந்து சேஞ்ச் ஆகும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா சேஞ்ச் ஆகும். ஸோ பரவாயில்ல, ரொம்பவுமே சூப்பராக வந்து இவங்க கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக அது வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும். சரி, ஓகே, இப்போ அதோட சாம்பிள்ஸ்லாம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சாஃப்ட்வேர் வரையில இந்த ஃபோனோட ரொம்ப பெரிய பாசிட்டிவ்னா அஃப்கோர்ஸ் இவங்க கொடுத்துருக்க க்ளீனான ஆண்ட்ராய்டு ஓஎஸ் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எந்தவித ப்ளோட்வேர்ஸோ ஆட்ஸோ அது மாதிரி எந்த பிரச்சனையுமே வந்து இல்லை, ரொம்பவே க்ளீனாக வேறு லெவலில் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் இன்னொரு சூப்பரான விஷயம் என்னன்னா இதில் நமக்கு வந்து லாவாவோட டைலர் தான் வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதனால இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கால் ரெக்கார்டிங்கான ஆப்ஷனுமே வந்து இருக்கும். அண்ட் சாஃப்ட்வேர் வேர்ஷன் எதில் இருக்குன்னு நம்ம வந்து பார்க்கலாம். அபவுட் ஃபோன் அஃப்கோர்ஸ் இது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆண்ட்ராய்ட் 14 தான் வந்து இருக்கும். ஸோ அதை நான் வந்து காமிச்சிக்கிறேன். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா இது வந்து ஆண்ட்ராய்ட் வேர்ஷனில் தான் வந்து இருக்குது. ஸோ ஓவராலாக சாஃப்ட்வேர் வைஸ் கண்டிப்பாக ஒன் ஆஃப் தி பெஸ்ட் சாஃப்ட்வேர் இந்த ப்ரைஸ் செக்மெண்ட்டில் இந்த ஃபோனில் தான் வந்து கிடைக்கும். என்ன இவங்க சொல்கிற மாதிரி அப்டேட்ஸுமே கரெக்டான டைமில் ப்ரொவைட் பண்ணிட்டாங்கன்னா வேறு லெவலில் வந்து இருக்கும். ஸோ அவ்வளோதான் கைஸ், நம்ம இந்த வீடியோட கடைசி கேட்டோம். ப்ரைஸிங்னு வரையில இந்த ஃபோன் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு வேரியண்ட்டில் தான் வந்து அவைலபிளாக இருக்குது, 6+128. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 11,000 rupees வந்து ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 11,000 rupees பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே நல்ல ப்ரைஸிங்னு வந்து சொல்லலாம். இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த ஃபோனில் வந்து பெருசாக கம்ப்ளைண்ட் பண்ணுற மாதிரி எதுவுமே வந்து இல்லை. ஏன்னா இவங்க வந்து டிஸ்பிளே மட்டும் ஃபுல் HD+ டிஸ்பிளே கொடுத்துருந்தா இன்னுமே வந்து பெட்டராக இருக்கும். அண்ட் மற்றபடி பார்த்தீங்கன்னா இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் உங்களுக்கு ஒன் ஆஃப் தி க்ளீன் ஆண்ட்ராய்ட் ஃபோன் இந்த ஃபோனில் தான் வந்து கிடைக்கும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் கேமரா வைஸ் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து இந்த வைப் லைட், அதாவது விவோவில் இருக்க ஆரோ லைட்டிங் மாதிரி வைப் லைட் கொடுத்ததுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நல்ல அட்வான்டேஜாக தான் வந்து இருக்கும். என்ன இவங்க வந்து கேமராவோட சாஃப்ட்வேர் வந்து இன்னும் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ அப்படி கேமரா சாஃப்ட்வேர் இம்ப்ரூவ் பண்ணிட்டாங்கன்னா நமக்கு ஆல்மோஸ்ட் சைனீஸ் ஃபோனுக்கு வந்து நல்லாவே இது வந்து காம்படிட் பண்ணிடும்னு வந்து நம்ம வந்து சொல்லலாம். அண்ட் இவங்க பாக்ஸில் வந்து கொடுத்துருக்க கேஸ் தான் நான் வந்து அப்ளை பண்ணியிருக்கேன். அதோட குவாலிட்டியுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே சூப்பராக வந்து இருக்குது. ஸோ நீங்கள் இந்த ஃபோன் பற்றி என்ன நினைக்கிறீங்கிறது வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். அப்புறம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.